ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கொச்சு. தேவையான பொருட்கள்: நான் இன்றைக்கி 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 1 வெங்காயம், 5 பச்சை மிளகா, 4 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். இதில் கரைச்சி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேன். குக்கரில் வச்சுருக்கிறதுனால நல்லா அப்படியே கரைஞ்சி வெந்துடும். இப்போ குக்கரில் வச்சிடுறேன். நான் சமைச்சிட்ருக்கும்போது திடீர்னு நல்லா மழை பெஞ்சிச்சு. அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படி நல்லா அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அப்படியே இந்த சமையலும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த கத்திரிக்காய் கொட்ஸுக்கான தாளிப்பு தயார் பண்ணுறோம். பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் தாளிக்க போகிறோம். இப்போ குக்கர் திறந்தாச்சு. 4 விசில் விட்டு திறந்துருக்கோம். இப்போ மத்து வச்சு அதை நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ தாளிப்பு அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறிட்டோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லியோடையும் சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். தோசைக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye.